ஒரு மனுஷன் 24 மணி நேரமும் அவன் உற்சாகமா இருக்கணும் தேவ சித்தமா இருக்கு. உன்னால விசுவாசிக்க முடியாத காலத்தில் அங்கே கிரியை செய்வது அற்புதம். உனக்கு ஒரு அற்புதம் அந்த இடத்துல தேவைப்படுது என்பதை கடவுள் அறிஞ்சிருக்கிறார். சொல்லுங்க. அதனால இந்த வாரத்துல இருந்து, இந்த மொமெண்ட்ல இருந்து நமக்கு அற்புதத்தின் போர்ட்டல் என்ன பண்ணிருக்கு? ஓப்பன் ஆயிருக்கு. அற்புதத்தின் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. அதை என்ன பண்ணுங்க? உங்க ஆத்மாவை ஏற்றுக்கொள்ளுங்க, எதிர்பாருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு கடவுள் செய்ய முடியாது. ஒரு புறஜாதி மக்களுக்கு நடக்க சொன்னா அவங்க எதிர்பார்க்கறாங்க. கடவுளே, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு செய்யுங்க அப்படி கேக்குறாங்க. அப்ப எங்க போகுது? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இந்த பூமியில எனக்கு செய்யுங்க. அற்புதம் உடனே ஆண்டவர் வந்துருவாரு அந்த போர்ட்டல்ல. கடவுளே எனக்கு எங்க இருக்கிறீங்க நீங்க அப்படி கூப்பிடுறாங்கல்ல. அப்படிதான் நிறைய பேர் இயேசுவை பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த போர்ட்டல் அது அவங்களோட அடையாளமா இருக்கட்டும். ஆனா அவன் அதுக்கப்புறம் என்ன பண்றான்? ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துடுறான். ஆசீர்வாதத்துக்குள்ள வந்த பிறகு இந்த போர்ட்டல் நமக்கு தேவைப்படுதுன்றதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீ ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்ட பிறகு சில நேரங்கள், சில சமயங்களில் நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம் இருக்கக்கூடிய உலகம் உருமாறி கொண்டிருக்கக்கூடிய உலகம், உருமாற்றம் அடைந்த உலகம் அல்ல. கம்ப்ளீட்டா நல்லா புரிஞ்சுங்க. உங்களால பிரச்சனை வரனாலும் அடுத்த மூலியமா பிரச்சனை வரது வாய்ப்பு உண்டு. அப்ப எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருது அப்பப்பெல்லாம் ஒரு மிராக்கிள் அங்க தேவைப்படுது. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில அடுத்தவன் மூலமாய் தடை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதைத்தான் சொல்றேன். உன் ஆசீர்வாதம் தடைபடுவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்த மூலியமா. தடைனா முழுமையான தடை இல்ல. முழுமையான தடைலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படின்னா அவ்வளவு பெரிய ஆள்ல யாரும் கிடையாது. கொஞ்சம் டைம் வலிக்க, கொஞ்சம் உங்களை வந்து ஒரு கிளேச ஒரு வேதனைப்படுத்த, ஒரு மன உளைச்சல் ஆக்குவதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? தவிர்க்க விரும்புகிறார். நீ ஒரு நாளும் வேதனையோடு மன உளைச்சலோடு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார்.